இந்திய அணி மூன்றாவது முறையாக 2020 உலக கோப்பையை தற்போது வென்றிருக்கிறது. குறிப்பாக இன்று அதாவது 2020 உலக கோப்பையில் இன்றைக்கு இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகள் சரியாக 7 மணிக்கு அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி மைதானத்தில் இந்த போட்டிகள் சரியாக 7 மணிக்கு தொடங்கியது. டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பவுலிங்கை தேர்வு செய்தது. அதன் எதிராக இந்திய அணி தன்னுடைய தொடக்க ஆட்டக்காரராக சஞ்சய் சாம்சனும் தன்னுடைய ஆட்டத்தை தொடங்கியிருந்தார். தொடக்கத்திலிருந்தே இந்திய அணி தங்களுடைய சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள். சஞ்சய் சாம்சன் அவர்கள் அதிரடியான ஆட்டத்தின் காரணமாக ஒவ்வொரு ஓவருக்கும் குறைந்தபட்சமாக 10 ரன்கள் என்பது அதிகரித்திருந்தது. கிட்டத்தட்ட முதல் விக்கெட்டுக்கு ஒரு 70 ரன்கள் மேல் அடித்திருந்தார்கள். இந்திய அணிக்கு மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தார்கள். அதன் எதிரொலியாகவே 2 நபர்களும் அரை சதத்தை கடந்திருந்தார்கள். குறிப்பாக இன்றைக்கு விளையாடிய மூன்று விளையாட்டு வீரர்களும் தொடர்ச்சியாக அரை சதம் அடித்ததன் காரணமாக இந்தியா மிக அதிகமான 200 ரன்களுக்கு மேல் அதிகமாக அடித்திருந்தார்கள். கிட்டத்தட்ட நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவருக்கு 5 விக்கெட் இழப்புக்கு 255 ரன்கள் அடித்திருந்தார்கள். சஞ்சய் சாம்சன் கிட்டத்தட்ட 89 ரன்கள் அடித்திருந்தார். அவர் அதிரடியாக ஆடுவதன் காரணமாக இந்திய அணி சிறப்பான ஆட்டத்தை இன்னைக்கு வெளிப்படுத்தி இருந்தார்கள். அதை தொடர்ச்சியாக நியூசிலாந்து அணிக்கு 256 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. 256 ரன்களை இலக்காக நோக்கி விளையாடிய நியூசிலாந்து அணி தொடக்கத்திலிருந்து அவருடைய விக்கெட்டுகளை பறிகொடுத்திருந்தார்கள். சிறப்பான பந்து வீச்சும் இந்திய அணி தரப்பிலிருந்து அவர்கள் சிறப்பாக பந்து வீசியிருந்தார்கள். இதன் எதிரொலியாகவே அனைத்து விக்கெட்டுகளும் இழந்து 159 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார்கள். இதன் காரணமாக 96 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக உலக கோப்பையை கைப்பற்றியிருக்கிறார்கள். இதை பற்றி பேசுவதற்காக தற்போது கிரிக்கெட்டை ரசிக்கக்கூடிய ரசிகர் ஒருவர் இருக்கிறார். நம்ம எப்படி கேட்டோம். ஸோ இந்திய அணிக்கு இன்றைக்கு மூன்றாவது முறையாக உலகக்கோப்பை 2020 வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லீக் ஸ்டேஜில் இந்தியா நேபாள், USA, பாகிஸ்தான் ஈஸியாகவே வின் பண்ணி சூப்பர் எயிட்டுக்கு வந்தாங்க. ஸோ சூப்பர் எயிட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேமே சவுத் ஆஃப்ரிக்காவோட லாஸ் ஆகிடுவாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவோட லாஸ் ஆகாமல் டீமில் சஞ்சு கொண்டு வர ஒரு ஓப்பனிங்கில் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஒரு திருப்பு முனையாக பார்த்தீங்கன்னா சஞ்சு வந்த 3 கேமுமே ஒரு நாக் அவுட் கேமாக அவருக்குமே நாக் அவுட் கேம் தான். அதே மாதிரி இந்தியன் டீமுக்குமே நாக் அவுட் கேம் தான். ஸோ அந்த 3 கேம்லையுமே பேக் டு பேக் 50s அடிச்சு ஸோ டீமை ஒரு குவார்டர் ஃபைனல் இருக்கும்போது ஒரு வெஸ்ட் இண்டீஸோட ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம உள்ளே போக முடிய கட்டாயத்தில் இருந்தோம். ஸோ அந்த ஒரு டைமிங்கில் வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக சஞ்சு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினார். ஸோ நெக்ஸ்ட் கேமில் செமிஃபைனலில் பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் நல்ல ஒரு நாக் ஆடினார். பட் இந்த டோர்னமெண்டோட ஃபைனலில் ஒரு செஞ்சுரி அடிப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துக்கணும். பட் இருந்தாலும் அவர் டீமுக்காக ஆடி இருக்காங்க. அவரோட செஞ்சுரி அவர் கன்சிடர் பண்ணல. ஸோ தொடர்ந்து மூன்றாவது முறையாக மேன் ஆஃப் த மேட்சும் வாங்க போகிறாரு. இந்த டோர்னமெண்ட்டுக்கு இந்தியா வின் பண்ணதில் பும்ரா அண்ட் சஞ்சு சாம்சனோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி டியூபே, ஹார்திக் பாண்டியா, இஷான் கிஷான், குறிப்பாக ஃபைனல்ஸில் அபிஷேக் சர்மா அடிக்கணும்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கணும். அதே மாதிரி அவரும் ஒரு குயிக் 50 அடிச்சாரு. ஸோ இந்த ஒரு ஓவரால் கான்ட்ரிபியூஷனால டீம் இந்தியா இந்த ஒரு வேர்ல்ட் கப்பை மூன்றாவது முறை வின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்திய அணி பொறுத்தவரை சிறப்பாக பேட்ஸ்மேன்களும் சிறப்பான பந்துவீச்சாளர்களும் இந்திய அணிக்கு கூடுதல் பலம் சேர்த்திருக்கிறார்கள். இதன் காரணமாக நியூசிலாந்து அணியை 96 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி மூன்றாவது முறையாக உலக கோப்பையை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது எதிரொலியாகவே இங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய அந்த ஆராதனம் நம்ம பார்க்கும்போது தெரிகிறது. மூன்றாவது முறை வெற்றி பெற்றதன் காரணமாக மெரினா கடற்கரையில் ஏராளமான குறிப்பாக ரசிகர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக நடனமாடியும் தொடர்ச்சியாக இருக்கிறார்கள். லாஸ்ட்ல பும்ரா 4 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. டிங்குன்னு போல்டு பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. தேங்க்ஸ். நான் என் பேர் மோனிஷ். நான் தன்னார்பேட்டையிலேருந்து வரேன். இங்கே மேட்ச் நடக்கணும்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா எங்கள் அப்பா சொல்லி தான் நானே இங்கே வந்தேன். இங்கே வர்றப்ப நல்லா ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. நாங்கள் விளையாடவும் செஞ்சோம், மேட்ச் பார்க்கவும் செஞ்சோம். நெக்ஸ்ட் இது டோர்னமெண்ட் ஃபுல்லாக சேட்டன் வந்தல அந்த மாதிரி டோர்னமெண்ட் தான் இருக்குது. ஏன்னா சஞ்சு சாம்சன் தான் எல்லா மேட்சும் நிறைய ரன் எடுத்து கொடுத்து அவங்க டீமுக்கு பெருமை சேர்க்குறாரு. அதுக்கப்புறம் இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா அவங்களாம் நிறைய ரன் எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா இந்த மேட்ச்சில் ஃபினிஷிங்காக சிவம் துபே நிறைய 6 நிறைய 4 அடிச்சு கொடுத்தாரு. பவுலிங் பொறுத்த வரைக்கும் பும்ரா, அக்சர் பட்டேல், வர்ணு எல்லாமே சேர்ந்து நிறைய ரன்னு டிங்குன்னு எடுத்து கொடுத்தாங்க. இதுதான் என்னோட கருத்து. தேங்க்யூ. எனக்கு பிடிச்ச பிளேயர் அபிஷேக் சர்மா. அவர் இன்னைக்கு 50 அடிச்சாரு. அதுதான் என்னோட ஹாப்பி.
தொடர்ச்சியாக ஒரு 3-4 போட்டியில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்தது. ஆமாம், அவருமே பிடிக்கும், சஞ்சு சாம்சனும் பிடிக்கும், எல்லாருமே எனக்கு பிடிக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ப்ரோ. வாங்க பேச. ப்ரோ, என் நேம் வந்து அருண்குமார். இந்தியா நியூசிலாந்து வந்து 2 பேருமே வந்து நல்ல ஒரு டீமு. ஒரு ரொம்ப கிட்டிகளாக போக நினச்சிருந்தோம், ஆனால் ஈஸியாக இந்தியா வந்து வின் பண்ணிடுச்சு. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் இந்தியா வந்து லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போக நினச்சிருந்தாங்க, அது வரைக்கும் நம்ம ஈஸியாக நம்ம வின் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் அதாவது இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லீக் ஸ்டேஜில் வந்து இந்தியா வந்து நேபாள், USA, பாகிஸ்தான் வந்து ஈஸியாகவே வின் பண்ணி சூப்பர் 8 வந்தாங்க. ஸோ சூப்பர் 8 வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேமே வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட லாஸ் ஆயிடுவாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவோட லாஸ் ஆகாமல் டீமில் வந்து சஞ்சு கொண்டு வர ஒரு ஓப்பனிங்கில் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஒரு திருப்பு முனையாக பார்த்தீங்கன்னா சஞ்சு வந்த 3 கேமுமே வந்து ஒரு நாக் அவுட் கேமாக வந்து அவருக்குமே நாக் அவுட் கேம் தான், அதே மாதிரி இந்தியன் டீமுக்குமே நாக் அவுட் கேம் தான். ஸோ அந்த 3 கேம்லையுமே வந்து பேக் டு பேக் 50s அடிச்சு ஸோ டீமை வந்து ஒரு குவார்டர் ஃபைனல் இருக்கும்போது ஒரு வெஸ்ட் இண்டீஸோட ஜெயிச்சா மட்டும்தான் வந்து நம்ம வந்து உள்ள போக முடிய கட்டாயத்தில் இருந்தோம். ஸோ அந்த ஒரு டைமிங்கில் வந்து வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக சஞ்சு வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினார். ஸோ நெக்ஸ்ட் கேமில் வந்து செமிஃபைனல் பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் நல்ல ஒரு நாக் ஆடினார். பட் இந்த டோர்னமெண்டோட ஃபைனலில் ஒரு செஞ்சுரி அடிப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துக்கணும். பட் இருந்தாலும் அவர் வந்து டீமுக்காக ஆடி இருக்காங்க, அவரோட செஞ்சுரி அவர் கன்சிடர் பண்ணல. ஸோ தொடர்ந்து வந்து 3வது முறையாக வந்து மேன் ஆஃப் த மேட்சும் வாங்க போறாரு. இந்த டோர்னமெண்ட்டுக்கு இந்தியா வந்து வின் பண்ணதுல பும்ரா அண்ட் சஞ்சு சாம்சனோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி டியூபே, ஹார்திக் பாண்டியா, இஷான் கிஷான், குறிப்பாக வந்து ஃபைனல்ஸில் வந்து அபிஷேக் சர்மா அடிக்கணும்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கணும். அதே மாதிரி அவரும் ஒரு குயிக் 50 அடிச்சாரு. ஸோ இந்த ஒரு ஓவரால் கான்ட்ரிபியூஷனால டீம் இந்தியா வந்து இந்த ஒரு வேர்ல்ட் கப்பை வந்து 3வது முறை வின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிலைமைக்கு வேணால் எந்த நிலைமையில தள்ளப்பட்டாலும் அந்த நிலைமையில போய் நம்ம ஜெயிச்சிருவோம், அவ்வளோதான். குறிப்பாக அவர் வந்து ஏன்னா சில போட்டிகளை வந்து அவர் வந்து விளையாட விட விடல. அவர் என்ன விதமான ஸ்ட்ராட்டஜி இப்போ போட்டிகளை வந்து மிக சிறப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி இருந்தார். எப்போ ரன் அடிக்கணும் அப்போ மட்டும் அடிப்பார், மற்ற டைம்ல இப்போ ஒருத்தவங்க வந்து நம்ம டிமோட்டிவேட் பண்ணினே இருந்தோம்னா அவங்களுக்கு வந்து அந்த மனசில் தோணும், இப்போ இவங்க டிமோட் பண்ணினே இருக்கிறோம், நம்ம வந்து இவ்வளோதானா அப்படின்னு நம்ம தோணும் போது அந்த இடத்துல வந்து நம்ம கம்பேக் கொடுத்தே ஆகணும், நம்ம ஒரு இன்டென்ட் காட்டணும், நம்ம டீமை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு அப்படி வரும்போது அவருக்குள்ளே இருக்க அந்த எனர்ஜி அவர் அப்படியே கொண்டு போய் மேட்சை ஜெயிக்க வைக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி நேரடியாக வந்து பார்க்கும்போது அந்த அனுபவம் எப்படி இருக்குது? 3வது முறையாகவும் கோப்பை வந்து வென்றிருக்காங்க, தொடர்ச்சியாக 2வது முறையும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, யாராலையும் இது மாதிரி அடிக்க முடியாது, இந்தியா மட்டும் தான் வின் பண்ணியிருக்கு. சஞ்சு சாம்சன் ரொம்ப நல்லா விளையாடினாங்க. அதுக்கப்புறம் பும்ரா சூப்பராக பவுலிங் பண்ணாங்க. உங்களுக்கு பிடிச்ச கிரிக்கெட் பிளேயர்னா யார் இப்போ? சஞ்சு சாம்சன். தொடர்ச்சியாக அவர் நல்லா விளையாடிட்டு. ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கோம், அஜயப்பந்தாங்கல்லேருந்து வந்திருக்கோம். இதுக்காகவே வந்தோம், வீட்டில் உட்காந்து பார்க்காம இங்கே வந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாரோடையும் பார்க்கறது ரொம்ப பீச்சில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறதா சொன்னாங்க, அதனால் வந்து பார்க்கலாம், ரொம்ப ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா என் பொண்ணு கூப்பிட்டு வந்தேன், அவங்களும் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கன்றதுக்காக. ஏன்னா இது 2வது டைம் இந்தியா வேர்ல்டு கப் அடிக்கணும்னு எல்லாருமே எதிர்பார்த்தது, யாரும் இது வரலாம் அடித்ததில்லை. இந்த வேர்ல்டு கப் அடித்தது வந்து ரொம்ப 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 சந்தோஷம். இது ஏன்னா புதுசாக அந்த சூரியகுமார் யாதவ் கேப்டன் பொறுப்பேற்று இந்த மேட்சை வழிநடத்தி எடுத்துன்னு வந்து இந்த வேர்ல்டு கப்பை அடித்தது வந்து ரொம்ப சந்தோஷம். இந்தியாவுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது இன்னைக்கு பேட்டிங் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்குறேன். நல்ல அபிஷேக் சர்மா வந்து இவ்வளோ நல்லா விளையாடாமல் இருந்து அவரை வந்து வெளியேற்றணும்னு பேச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இந்த மேட்ச்சில் நல்லா விளையாடி பெருமையை தேடி தந்தார் அவரும். சஞ்சு சாம்சன் தொடர்ந்து 3 மேட்சாக நல்லா விளையாடின்னு இருக்கிறாரு. எல்லாருமே நல்லா விளையாடினாங்க இந்தியாவில், பவுலிங்கும் சரி, பேட்டிங்கும் சரி, ஃபீல்டிங்கும் சரி, எல்லாமே நல்லா இருந்தது. முக்கிய காரணம் என்னவா பார்க்குறீங்க? சரியான அவங்கக்கிட்ட சரியாக பேட்டிங், அவங்களும் நல்லா விளையாடினாங்க. இந்த நம்மளுடைய பவுலிங்க்கு அவங்க விளையாட முடியல, இந்தியாவுடைய பவுலிங்கில் அவங்கள இது பண்ண முடியல. அதனால் இந்தியா இந்த வேர்ல்டு கப்பை 2வது முறையாக அடிச்சிருக்கு. பும்ராவுடைய பவுலிங்கை வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை, ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஏர்கர் விக்கெட் எடுக்கிறதுனா அவரால் முடியாதது ஒன்றும் கிடையாது, சரிங்களா. தொடர்ந்து 2 விக்கெட்டு எடுத்தார், 3வது ஆர்டிக் விக்கெட் எடுப்பாருன்னு பார்த்தா அது முடியாமல் போச்சு. அடுத்த ஓவரில் வந்து திருப்பி விக்கெட் எடுத்தார். பும்ரா தான் மெயின் பாயிண்ட். சஞ்சு சாம்சன் பேட்டிங்கில், பவுலிங்கில் பும்ரா. நம்ம தமிழ்நாட்டு வீரர் வருண் சக்கரவர்த்தியும் இதில் முக்கிய புள்ளியாக இருக்கார். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவர் செய்தியாளர் சுரேஷ்.